Subscribe for more content. 10th max exercise 3.7ல செகண்ட் சம்ல 4th பாயிண்ட் சம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ரூட்குள்ள எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியலை எடுத்து எழுதிக்கும். இதுக்கு நம்ம இப்போ ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 6ஆல இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 12x² + 17x + 6ன்னு வரும். டிவைடட் 6 அப்படின்னு வரும். ஸோ இதில் நம்ம 1/6 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். 1/6 காமனாக வெளியில் எடுத்துட்டா சரி, ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணோம்னா 12 × 6 என்ன வரும்? 72. இந்த 17 சென்டரில் உள்ள 17 கீழே எழுதிக்கிறேன். 12 × 6 72 எழுதிக்கிறேன். இப்போ 8 9s are 72 மல்டிப்ளை பண்ணலாம். 8 9s are 72. 8ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 17 வரும். ஸோ இங்கே 12 இருக்கிறதுனால நம்ம 12ஆல் இதை டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 4 3s are 12, 4 2s are 8, 6 2s are 12. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராம் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 2 2s are 4, 3 2s are 6. இங்கேயும் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4 × x 4x + 3ன்னு வரும். இங்கே 4x + 3ன்னு வரும். இங்கே 3x + 2ன்னு வரும். 3x + 2ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஃபேக்டர் எழுதிக்கலாம். 4x + 3 × 3x + 2. ஸோ இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம். 3/2 x² + 4x + 2. இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3/2 × 2ன்னும் போது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகி வெறும் 3 தான் வரும். ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம 3ன்னு எழுதிக்கணும். சம் வந்து நடுவில் உள்ள இந்த 4. ஸோ 4 அப்போ 1 3s are 3, 1 × 3 3, 1 + 3 ஆட் பண்ணோம்னா 4 வரும். ஆனால் இங்கே 3/2 இருக்குது ஃபர்ஸ்டில். ஸோ 3/2ஆல் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 3/2 3/cancel பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த 2 வந்து மேலே போயிடும், இந்த 2வும் மேலே போயிடும். அப்போ இங்கே வந்து 2 மேலே போனால் என்ன வரும்? 2/3ன்னு வரும். இங்கே மேலே போணுச்சுன்னா 3 × 2ஆக மாறும். அப்போ இந்த இடத்துல 6/3ன்னு வரும். இந்த 2/3ஐயும் இந்த 6/3ஐயும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 × x 3x + 2ன்னு வரும். 3x + 2. ஆனால் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3s are இங்கேயே கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6. அப்போ வந்து இங்கே என்ன வரும்? 2/1ன்னு வரும். 2/1. அப்போ 1 × x x + 2, இங்கே x + 2ன்னு வரும். அப்போ ரெண்டு ஃபேக்டர் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாலினாமியலுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 3x² + 2 கிராஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 8xன்னு வரும். 4 2s are 8x + 2 டிவைடட் 2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இதை 1/2 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 3x² x + 4, அதாவது இந்த 2ஆல் 4ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு வரும். இந்த 2ஆல் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4. ஸோ 1/2 நான் காமனாக வெளில எடுத்துட்டேன். இப்போ வந்து 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை எழுதிக்கலாம். 3x + 2 × x + 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாலினாமியல் சம்மில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கும். 4/3 x² + 11 டிவைடட் 3x + 2ன்னு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 3ஆல் 2ஐ 2 3 இருக்கு. ஸோ இந்த 3ஆல் 2ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4x² + 11x + 6 டிவைடட் 3ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால நம்ம 1 டைம் எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/3ஐ காமனாக வெளில எடுத்துடுறோம். காமனாக வெளில எடுத்துட்டா 4x² + 11x + 6. ப்ராக்கெட்டில் உள்ள இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 4 6 are 24. சென்டரில் உள்ள இந்த 11ஐ நம்ம கீழே எழுதிக்கணும். 8 3s are 24ன்னு மல்டிப்ளை பண்ணலாம். 8 3 ஆட் பண்ணோம்னா 11 வரும்.
ஸோ இங்கே 4 இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 4s are 4, 2 4s are 8. இங்கே எக்ஸ் டேர்ம்ன்றனால நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். இங்கே வந்து எக்ஸ் ஆட் பண்ணோம்னா 4x ப்ளஸ் 3, 4x ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ அப்போ 1/3 அப்படியே எழுதிக்கிறோம். 1/3 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பாலினாமியல் இந்த ஃபேக்டர் எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு ஒன்று, இன்னொன்று 4x ப்ளஸ் 3. ஸோ நம்ம 3 பாலினாமியலுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி உள்ளதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். 1/6, 1/2, நெக்ஸ்ட் இந்த 1/3. இதை ஃபர்ஸ்ட் ஆர்டராக எழுதிக்கிறோம் ரூட்டுக்குள்ள. 1/6 இன்ட்டு 1/2 இன்ட்டு இந்த 1/3. இப்போ ஃபைன் பண்ண ஃபேக்டரை எழுதிக்கிறோம். 4x ப்ளஸ் 3 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனில் உள்ளதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கும். 6 2s are 12. 12 இன்ட்டு 3, 12 இன்ட்டு 3 36. 1/36. இப்போ 4x ப்ளஸ் 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு 4x ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ இதை 4x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 3x ப்ளஸ் 2, 3x ப்ளஸ் 2ன்னு 2 இருக்குது. ஸோ 3x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கு. ஸோ 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1/36ன்றது என்ன வரும்? 1/6. 6 6 ஆர் 36. ஸோ அதனால நம்ம 6ன்னு ஒரு தடவை எடுத்தால் போதும். 2 6க்கு ஒரு 6ன்னு எடுத்தால் போதும். இப்போ ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது. இப்போ 4x ப்ளஸ் 3 இன்ட்டு 3x plus 2, 3x plus 2, x plus 2 ஒன் டைம் எழுதினா போதும். ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.